ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். இப்போ காலையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சிவன் பார்க் ரூட்லேருந்து அசோக் பில்லர் போகிற ரூட்டு ரைட் எடுத்தால் ராமாபுரம் போகலாங்க. நெற்குன்றம் அந்த ரூட்டு போயிட்டு லெஃப்ட் எடுத்தா ராமாபுரம் அந்த ரூட்டு போகிற ரூட்டுங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ராமாபுரம் தாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டு ஊபரில் பேக்கேஜ் எடுத்துகிட்டு போய் இல்லைங்க, ஊபரில் பேக்கேஜ் எடுக்கல, ஓலோலி அவுட் ஸ்டேஷன் எடுக்கலைங்க. நம்ம என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் டியூட்டிங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சென்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஓன் டியூட்டி எடுத்தது. நம்ம அவ்வளோ ஓன் டியூட்டிலாம் போக மாட்டோம், வண்டி தான் அமுச்சு விடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீனியர் சிட்டிசனுங்க, ரொம்ப வயசானவங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ் அதிகமாக தாங்க ஆகுது. 2 பேராலுமே நடக்க முடியாது. அவங்கள பார்த்துக்கிறது தனியாக ஒரு சார் ஒருத்தர் இருப்பார், அது ஒரு மேடம் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் இவங்க பேசுவாங்க, நடக்க முடியாது. மிச்சப்படி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னமும் அவங்க 2 பேருக்கு லவ் வந்து இன்னும் கம்மியாகலைங்க. வேறு லெவல் லவ் அவங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு கேரிங்காக இருப்பார் அவர். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு லவ் வந்து வயசானாலும் அவங்களுடைய லவ் இன்னமும் அதிகமாக தாங்க ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மாதம் வரும்போது வெளியே போவாங்க, மந்த்லி 1 டைம் வெளியே போவாங்க. இந்த மாதம் இப்போ வந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா டி நகர் போகிறாங்க, பர்ச்சேஸுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தேவையான பொருள் அப்படியே வாங்கிட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு வருவாங்க. வீல் சேர் நம்ம வண்டியில் மட்டும் வைக்க முடியும், டிஎஸ் வண்டியில் மட்டும் தான் வைக்க முடியும். அதனால் நம்ம வண்டி தான் எப்பயுமே அவ்வளோ போய்டுவோம். சப்போஸ் வர முடியல, ரேர் கண்டிஷன், சப்போஸ் நம்ம ஊருக்கு போய்ட்டு இருக்க பட்சத்தில் நம்மளுடைய ஏதாவது ஒரு எட்டியாஸ் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்கே இருந்தனால அவர் நமக்கு நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டனால நம்ம என்ன பண்ணோம், மார்னிங் எந்த டியூட்டி எடுக்கல, ஊபரில் எடுக்கல, ஓலோவில் எடுக்கல. சரி ஓகே அப்படியே போயிட்டு வந்துடலாம், போயிட்டு கூப்பிட்டு போயிடலான்ட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:46 ஆகுது. இன்றைக்கி டேட் என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14ங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14, 10:48 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கீழே ஒரு 11 o'clock போல் கிளம்புற மாதிரி இருக்குங்க. அங்கேருந்து அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதான். முடிஞ்சால் நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேங்க 2 பேரையும். வேறு லெவல் கப்புள்ஸுங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஃப்ரெண்டை கொஞ்சம் அவர் தான் கால் பண்ணுறாரு, சார் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, வந்துட்டுருக்கேன் சார், வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 minutes வந்துடுவேன். ஓகே சார், ஓகே சார். நம்ம லொக்கேஷன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லொக்கேஷன் வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார். சார் ஓகேங்க. அவர்கிட்ட கால் பண்ணார், பேசிட்டோங்க. ஸ்ட்ரைட்டாக போய் ஜம்முன்னு பிக்கப் பண்ண வேண்டியதான். முடிஞ்சால் நம்மளுடைய வீடியோவில் மேமும் சாரி முடிஞ்சால் கவர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் கேரக்டருங்க 2 பேரும். என்ன வயசானாலும் சில பேர் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுவாக கேரிங்காக பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும். நல்ல ஒரு கேரிங் பர்சன்ஸ் 2 பேருமே. அதே மாதிரி எனக்கு அவங்கள பார்த்து ஒரு சின்ன புறமை என்னென்னா, வயசான பிறகு இன்னமும் லவ் அதிகமாக தான் இருக்குது, கம்மியாகலைங்க. அதை பார்த்தாங்க நம்மளும் ஸ்பீச்சரில் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்கள பார்த்துலேருந்து. 2 பேருமே ஒன்றும் நடக்க முடியாதுங்க. 2 பேருமே ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 மேலே கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. 90 மேலே கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் கேரிங்காக பேசுவார். அப்படி எப்படி சொல்கிறது, அந்த லவ்வும் அவங்க மேலே ஹெவியாக காட்டுவார், அவங்களும் பதிலுக்கு ஹெவியாக லவ் காட்டுவாங்க. 2 பேரும் செம்ம லவ்வுங்க. அந்த மாதிரி லவ் பர்சன்ஸ் 2 பேருமே வேறு லெவலில் இருக்கும். அதனால் சரி ஓகே நம்ம போய் ஜம்முன்னு பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குங்க. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம ஜம்முன்னு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபேமிலிஸ். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. டாக்ஸி பற்றி பிடிக்கும், ட்ராவல்ஸ் பற்றி பிடிக்கும், காரை பற்றி பிடிக்கும், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ லைக் போட்டுருங்க ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அதே நம்ம ஜம்முன்னு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஜம்முன்னு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா டி நகர் உள்ள ஜிஆர்டி குள்ள தாங்க ட்ராப் பண்ணோம். ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டாக தாங்க இருக்குது. உள்ளே என்ன பண்ணுற, வயசானவங்க நடக்க முடியாதுங்க. அதனால் அப்படியே கூட வந்து கூப்பிட்டு வந்து உள்ள வரைக்கும் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி போன பார்த்தா ஜிஆர்டி பார்க்கிங் தான். ஆனால் இங்கே ஆட்டோ அண்ணனுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, வந்து ரொம்ப சின்ன வழியாக இது பண்ணுறாங்க. கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும். அண்ணா கொஞ்சம் விடுங்க. பார்த்தாரா இல்லையா தெரியலையே, இன்னொரு நாள் அடிப்புமா. பார்த்துட்டாரா? ஓகே பார்த்துட்டாருங்க. அந்த சைடு ஒருத்தர் இறக்கி விட்டுருக்காரு வயசானம்மா. ஓகே இறக்கி விட்டாருங்க. அப்படியே நம்ம ஜம்மு ஃப்ரண்ட்டில் போயிடலாங்க. நம்மளும் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் திருப்பி ஒரு லெஃப்ட்டு, அப்புறம் திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்தால் ஜிஆர்டி பார்க்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் பார்க்கிங் போலதுங்க. இதுவும் ஜிஆர்டி பார்க்கிங் தானா தெரியல, எது போர்டே காணும். ஓகே அது என்ன பார்க்கிங் தெரியலிங்க. அவர் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, ஓகே இந்த லெஃப்ட்டு போல இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் திருப்பி ஃபஸ்ட் லெஃப்ட்டு, திருப்பி ஃபஸ்ட் லெஃப்ட்டு எடுத்தால் ஜிஆர்டி பார்க்கிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் போகிறதுக்கு போர்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் லெஃப்ட் வந்தாச்சு. ஒன்றும் கிடையாதுங்க, சின்ன சின்ன பேனர் மாதிரி ஜிஆர்டி, இன்னும் 500 meters லெஃப்ட்டு, 500 meters லெஃப்ட், 500 meters லெஃப்ட், இல்லை எவ்வளோ மீட்டர் வருதோ அந்த மீட்டர் வச்சு லெஃப்ட்டுன்னு போர்டு வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த லெஃப்ட்டுன்னு போய் தெரிறதுன்னு தெரில.
ஃபஸ்ட் லெஃப்ட் வந்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. எங்கே வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வண்டி வெளியே வந்துட்டேங்க. வந்துடுண்ணே. ஓகே, அவர் வந்துட்டார். ஐயோ, வந்துட்டாருங்க வண்டி, சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே, வந்துட்டாரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு போகலாங்க. ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்தாச்சு நம்ம. அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெஃப்ட்டு, திருப்பி இன்னொரு லெஃப்ட் எடுக்கணுங்களா. அப்புறம் திருப்பி இன்னொரு லெஃப்ட் எடுத்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்துடும் சொல்லியிருக்காருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்தாச்சு. அவர் சொன்ன மாதிரி திருப்பி 2வது லெஃப்ட் 3வது லெஃப்ட் எடுக்கணும். மொத்தம் 2 லெஃப்ட் பேலன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது லெஃப்ட் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது லெஃப்ட்டுங்க. ஓகே, 2வது லெஃப்ட்டுங்க. 2வது லெஃப்ட்டு ஆனால் கொஞ்சம் விடுங்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. 2வது லெஃப்ட் எடுத்தாச்சு. திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஃப்ட் எடுக்கணுமாங்க. இன்னொரு லெஃப்ட்டு எங்கே வருது? இதுக்கு மாதிரி நம்ம வந்த லெஃப்ட்டு மாதிரியே ஃபீல் ஆகுது. திருப்பி இங்கே ஒரு ஃபஸ்ட் லெஃப்ட்டுங்க. இங்கே தான் ஃபஸ்ட் லெஃப்ட்டு சொன்னார். இந்த ஃபஸ்ட் லெஃப்ட்டோ இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் இல்லைங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஜிஆர்டி பார்க்கிங் அப்படின்ட்டு போர்டை வச்சுருக்கலாமே. ஸோ சேட். இந்த லெஃப்ட்டு போல் இருக்குங்க. இந்த லெஃப்ட் நம்ம ஆல்ரெடி வந்தோம். இங்கே எதுவும் பார்க்கிங் இருந்த மாதிரி தெரியலையே. லெஃப்ட்டு அவர் சொன்ன 3வது லெஃப்ட்டு வந்தாச்சுங்க. இங்கே தான் பார்க்கிங் சொன்னார். இங்கே எங்கே பார்க்கிங் இருக்குது? ஜிஆர்டி பார்க்கிங்னு எதுவும் போர்டு இருக்கிற மாதிரி தெரியலீங்களே. உங்களுக்கு எதாவது தெரியுதுங்களா? நமக்கு இது வரைக்கும் ஜிஆர்டி பார்க்கிங் போர்டு எதுவும் தெரியல. இன்னும் போனோமோ? ஜிஆர்டி பார்க்கிங், ஜிஆர்டி 2 வீலர் பார்க்கிங், வே டு பார்க்கிங்னு இருக்குது. ஜிஆர்டி வே டு பார்க்கிங், அங்கேயும் வே டு பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து 2 வீலர் பார்க்கிங், இது கார் பார்க்கிங்கா? ஓகேங்க. அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் 2 வீலர் பார்க்கிங் மட்டும் தான், இதுதான் கார் பார்க்கிங். இங்கே ரைட்டு தான் காட்டுது. நம்ம அப்படியே வெளியே போட்டுடலாம். வெளியே இடம் இருக்கு. ஓகே, இங்கே இடம் இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே போட்டுடலாங்க. வரலாம். வே டு பார்க்கிங் போட்டு நம்ம இங்கே வெளியே பார்க்கிங் இங்கே வெளியே போட்டுடலாம். ஓ மை காட். ஓகேங்க, நிறுத்தியாச்சு. செல்லாக்குட்டி ஜம்முன்னு. ஓகேங்க, ஜம்முன்னு செல்லக்குட்டி நிறுத்தியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி பார்க்கிங் தாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே பார்க்கிங் இருக்கும் போல் இருக்குங்க. நம்ம இங்கே இடம் ஃப்ரீயாக இருந்து சரி ஓகே இப்படியே நிறுத்தலாம், இப்படியே நிறுத்திட்டுங்க. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம போய் டி நகரை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடுவோங்க. கஸ்டமர் வரத்துக்குள்ளே எப்படி கஸ்டமர் வரது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இல்லை 1 hours மேலே ஆகிடும். அதுக்குள்ளே நம்மளும் போயிட்டு அப்படியே சும்மா லைட்டாக ஒரு சுற்றி பார்ப்போம். நம்ம செல்லக்குட்டி தேவையான ஏதாவது பொருள் கிடைச்சா வாங்கலாம். அப்படி இல்லை நமக்கு ஏதாவது பொருள் தேவையான பொருள் ஏதாவது கிடைச்சாலும் வாங்கலாங்க. சரி ஓகேங்க. ஆமாங்க, பெட்ஷீட் வேறு ஒன்று வாங்கணும் யோசிச்சுட்டு இருந்தேன். போய் பார்க்கலாங்க என்ன ரேட் வருது, ரேட்டு கம்மியாக வருதா இல்லை அதிகமாக வருதா போய் செக் பண்ணி பார்க்கலாங்க. சரி ஓகேங்க. அப்படி சும்மா ஜம்மு கடையில் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேங்க. பேரை சொல்லும் போதே உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நீ பார்க்கும் போதே மழையாவேன், ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே. நீ இல்லை என்றால் என்னாவே, ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தா கரெக்டாக 2:48 ஆகுது. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வெற்றி ஓடி இருக்குன்னா 20 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கரெக்டாக நம்ம இங்கே கஸ்டமர் பிளேஸ்லேருந்து டி நகர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டைம் தாங்க ஓடிச்சு 4 hours கிட்ட பக்கம், 4 hours பக்கம் ஆகிடுச்சு. 4 hours பக்கம் கணக்கு பண்ணி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1200ங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 rupees கொடுத்துட்டாங்க. எல்லாம் புது நோட்டாக இருக்குது. சரி ஓகே, அப்படியே சும்மா எடுத்து பாடிட்டு வாங்கியாச்சுங்க. 1200 பில் வந்தது. ப்ளஸ் ஒரு 50 rupees வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1250 ஏர்ன் பண்ணியிருக்குங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு எங்கே வெயிட் பண்ணலாங்க. வெளியே போயிட்டு, ஏன்னா இங்கே வெயிட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே முன்னாடி அசோக் பிளேயர் கிட்டே போயிடலாங்க. இங்கே டியூட்டி வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லாம் அங்கே எடுக்கிறதுனால நமக்கு டியூட்டி ஃபஸ்ட்டு அங்கே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் கிட்ட தாங்க போக போகிறோம். நம்மளோட லொக்கேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 கிலோமீட்டர் பக்கம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப் அண்ட் டவுன் 3 or 4 அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க அப்போ கணக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் ஒரு 8 கிலோமீட்டர் அந்த கணக்கில் வருங்க. ஓகே, அப்படியே சும்மா ரோடு ஃப்ரீயாக தாங்க இருக்குது, பறக்க வேண்டியதாக. நம்ம என்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் இது 2 மட்டும் தாங்க ஆன் பண்ணி வச்சுருக்கோம், வேறு எதாவது ஆன் பண்ணலைங்க. மிச்செல்லாம் இருக்குது, நமக்கு மிச்செல்லாம் ஓட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதாவது செட் ஆகாது நமக்கு. எப்படி சொல்கிறது, பிக்கப் ட்ராப்பு இந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே செட் ஆக மாட்டேங்குங்க. நமக்கு இந்த பேக்கேஜ் அவுட்டேஷன் இதுதாங்க கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் ஆகிற வரைக்கும் தான் அதெல்லாம் ஓட்ட கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஓட்ட வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஓட்ட போகிறதில்ல. இப்போ என்ன ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பார்த்துருக்கோம், ஆன் பண்ணி வச்சிருக்கோம் ஊபரில், பார்க்கலாங்க பேக்கேஜ் தான் வருதான்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராம் என்ன கூட பார்க்கலாங்க. டெலகிராமில் என்னோட ஒரு 5 hours 6 hours பேக்கேஜ் வரும். அந்த மாதிரி பேக்கேஜ் கூட எடுத்து நீங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம டேவோடய 1 day கம்பல்சரி 2000 ஏர்ன் பண்ணோம். இப்போயே 3 o'clock பக்கம் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 பக்கம் ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு டியூட்டி எதாவது பார்க்கணுங்க, டெலகிராம் எதாவது பார்க்கலாங்க. இல்லைனா ஓலா ஊபரில் அடிக்குதா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடிக்கும்னு ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஒரு 4 o'clock வரைக்கும் பார்க்கலாங்க, ஓலா ஊபர் நம்பி பார்க்கலாம். அதுக்கு மேலே வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெலகிராம் இப்போ டெலகிராம் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கன்ஃபார்ம் இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிக்கப் ட்ராப் டியூட்டி கூட டெலகிராம் 100 டியூட்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட்டு ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டியூட்டி போடுவாங்க ஊபரில். அந்த மறுபடியும் ஏதாவது நல்ல அமௌண்ட் கிடச்சினாலும் அதையும் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாங்க. பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் எந்த மாதிரி மாறும்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி வச்சலாம், ஃபாஸ்டாக் ஆன் பண்ணலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக்லேயும் பேக்கேஜ்லாம் போட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபாஸ்டாக் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஃபாஸ்டாக், ஓலா, ஊபர் இது 3 மட்டும் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. ஓகேங்க, ஆன் பண்ணியாச்சு. ரெஸ்ட் டியூட்டி வருதா பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே விஸ் கம்பெனிஸ் டியூட்டி ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து ரெஸ்ட் ஸ்டுடியோ எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் ஸ்டுடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோப்பில் இருந்தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ரெஸ்ட் ஸ்டுடியோ வரும் வெயிட் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக ரெஸ்ட் ஸ்டுடியோ வந்துச்சுங்க. எவ்வளோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3 hour பேக்கேஜ் தாங்க. அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு பார்த்தீங்கன்னா 1100 சம்திங் காமிச்சு. நம்ம கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ஹாஸ்பாட் ஓகே, வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. 3 hour பேக்கேஜ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour டைம் இருக்குது. நம்ம வந்து ஆஃப்டர் முன்னாடியே வந்திருக்கோம். இருந்தாலும் கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி வந்துட்டோம். ஓ மை காட், ஆன்லைன் கால் கனெக்ட் ஆகலை. ஓகே, நார்மல் கால் ட்ரை பண்ணலாங்க. நார்மல் கால் கனெக்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. நார்மல் கால் கனெக்ட் பண்ணியாச்சு. ரிங்கு போதா? சூப்பர். ரெண்டுத்துமே கனெக்ட் ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுடலாம். அப்புறம் ஹாய் சார் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு ஹாய் சார், அப்புறம் நான் வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டலாங்க. கால் மீ அப்படின்னு போட்டலாம். கால் மீன்னு போட்டு அப்புறம் நம்ம வண்டி நம்பர் அனுப்பிச்சிடலாங்க. நம்ம வண்டி நம்பர் அனுப்பிச்சா சப்போஸ் கஸ்டமர் வெளியே வந்து பார்த்தாங்க கால் கனெக்ட் ஆகலனாலும் நம்ம வண்டி நம்பர் வச்சு ஓகே இந்த வண்டி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நம்பர் அனுப்பிச்சிடலாங்க. TN14 M8501. ஓகேங்க, ஜம்முன்னு அப்படியே இந்த மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிட்டு அப்படியே கீழேயே நம்ம வண்டி என்ன வெஹிக்கிள், ETIOS ETIOS 4+1 ETIOS கார் 4+1 ETIOS கார்னு போட்டுடலாங்க. ஏன்னா சப்போஸ் கஸ்டமர் சில பேர் தெரியாது, கார் CAR கார் அப்படின்னு போட்டு ஒரு பொம்மை ஒன்று போட்டு ஓகே, அவ்வளோதாங்க. மெசேஜ் பண்ணியாச்சுங்க கஸ்டமருக்கு. சப்போஸ் வெளியே வந்தார் கஸ்டமர்ன்ற பட்சத்தில் நம்ம வண்டி பார்த்துருவாருங்க. பார்த்தோன்னே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி கஸ்டமர் பண்ணுறது கரெக்டாக இருங்க. சரி ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக கண்டினியூ பண்ணுறாங்க. சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தால் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது தாங்க அசோப்பில் தானே பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க் டீசல் போட்டுருக்கோம். செல்லக்குட்டிக்கு இன்றைக்கி லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 92 ரூபா 35 பைசா, சாரி 39 பைசா வருதுங்க ஒரு லிட்டர் டீசல். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:48 ஆகுதுங்க. எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போய் ரீச் ஆகுது எவ்வளோ நேரம் காட்டுது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ரீச்சிங் டைம் 1 hour பக்கம் காட்டுதுங்க. கஸ்டமர் ரீச் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் 55 நிமிஷம் காட்டுது. கரெக்டாக 6:43 அதாவது 6:43 போய் ரீச் ஆகுது காட்டுதுங்க. போகிறதுக்கு 1 hour, வரதுக்கு 1 hour, அங்கே ஒரு 1 hour, மொத்தம் 3 hours கரெக்டாக புக்கிங் போட்டிருக்காங்க கஸ்டமர். ஸோ வந்து பார்ப்போங்க டீசல் எவ்வளோ டீசல் வந்து செக் பண்ணி பார்த்துலாங்க. லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 92 ரூபா 39 பைசா 3100 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் வரும் நினைக்கிறாங்க. 33 லிட்டரா, சாரி 33 சொன்னோம். எவ்வளோ வருது? 33,500 வருதா? ஆமாங்க, 33,550 கிராம், சரி எம்எல் வந்துருங்க. 33 லிட்டர் 550 ml வந்துருங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு டீசல் போட்டாச்சு. சரி ஓகே, கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஓகேங்க,
சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. இப்போ ட்ராப் பண்ணி முடிச்சோம். சேம் பிக்கப் பண்ண லொகேஷன்ல கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:50 போல் ட்ராப் பண்ணுங்க. கரெக்டுங்க 8:50 சாரிங்க 8:30 போல் ட்ராப் பண்ணும் கஸ்டமரை. 8:30 கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு சரி சும்மா அப்படியே ஜம்முன்னு வந்துட்டோங்க. இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டருங்க. காலிலேருந்து 62 கிலோமீட்டர் ஓட்டிருக்கும். சரி ஓகே, பக்கத்தில் நம்ம ரூம் இங்கே தாங்க பக்கத்தில். சரி ஓகே, அப்படியே ரூம் ஆண்ட போய் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு வேறு வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரூம் ஆண்ட போயிட்டு இருக்குங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் டூட்டி எடுத்துட்டு அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. சும்மா ஜம்மு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பிக்கப் வருதுங்க. 1 கிலோமீட்டரா? ஆமாங்க, 1.4 கிலோமீட்டரில் பிக்கப் 4 மினிட்ஸ் காட்டுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் ட்ராப்புங்க. எவ்வளோ அமௌண்ட் காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 120 rupees காமிச்சது. பிரீமியர் டியூட்டி காமிச்சதுங்க. அதான் சரி எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரீமியர் டியூட்டி நம்ம ட்ராப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேறு ஏதாவது பிரீமியர் டியூட்டி போட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. சரி ஓகே அப்படின்ட்டு மூவ் பண்ணலாம், பக்கத்துலேயே தானே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மொத்தமாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வச்சுக்கங்களேன். மொத்தமாக 5 கிலோமீட்டர் வரப்போகுது. சப்போஸ் நம்ம ரிட்டர்ன் ரூமுக்கு வரதுனா 5 கிலோமீட்டர் வரப்போகுது. ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ட்ராப்பு. நம்ம போயிட்டு வரது மொத்தமாக ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் தான் வரும். சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோங்க. ஏன்னா நமக்கும் பர்சன்டேஜ் ஏறுற மாதிரி ஆச்சு. அமௌண்ட்டும் ஓரளவுக்கு ரொம்ப அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ண மாதிரி ஆச்சு. ரிட்டர்ன் டியூட்டி வரும். அப்படி சப்போஸ் ரிட்டர்ன் டியூட்டி வரலனாலும் டைம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா டைப் 9:35 ஆகிடுச்சு. சரி முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் தூங்கலாம். இன்றைக்கி ஒரு 10 o'clock 11 o'clock போல் தூங்கிடலாம். அந்த டைமுக்கு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் சரி ஓகே இந்த டியூட்டி எடுக்கலாம் எடுத்துட்டோங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு பிக்கப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறாங்க. 23 ஜம்மு கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேரேஜ் ஆள் தாங்க பிக்கப். சரி ஓகே, கஸ்டம் பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ தான் ட்ராப் பண்ணி முடித்தோம். எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா கொடுத்துருந்தாரு கஸ்டமரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு வாங்கியாச்சு. அப்போட ஜம்முன்னு வரமாட்டிருக்கு. என்ன வெற்றி டக்குனு ஏழைன்னு பேசுகிறேன் அப்படின்னா, ஆமாங்க அந்த கஸ்டமர் தூத்துக்குடி கஸ்டமரு. எங்களே ட்ராப் பண்ணுற அப்படின்னு கேட்டார். நம்ம ஜம்முன்னு ட்ராப் பண்ணியாச்சு. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். இதுக்கு மேலே டியூட்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நமக்கு. அதனால் அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு கிளம்பலாம். என்ன வெட்டிட்டு சக்கன் ரூமுக்கு கிளம்புறா அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன்னா, ஆமாம் இல்லைங்க ரூமுக்கு கிளம்பல. 645 எடுத்தாச்சு. ஒரு 2 டியூட்டி சேலையூர்னா தாம்பரம். ஓகே கிளிக் கொடுத்துருவோம். ஓ மை காட், இப்போ வண்டி வருது. அப்படியே ஓரம் நிறுத்திடுவோம். நல்லா இருக்குல்ல. ஏலே என்னலே பண்ணுற? ஐயோ 4 கிலோமீட்டரில் பிக்கப்புங்க. 4 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி அங்கேருந்து சேலையூர் ட்ராப் போல் இருக்குது. கரெக்டான ரூட்டில் தான் இருக்குமா? இதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே ஹேலன், நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா? இந்த டைமில் என்னை ஹேலன்னு கூப்பிடாதீங்க, என்னை கேப்டன்னு கூப்பிடுங்க. கேப்டன் அது மாதிரி 4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் காட்டுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிடுவோம். ஏன்னா அது டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிரே கலரில் காட்டுது. அந்த மாதிரி கிரே கலரில் காட்டுறன்ற பட்சத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் சொல்ல முடியல அப்படின்னு அர்த்தங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, அப்புறம் திருப்பி ஒரு ரைட் லெஃப்ட்டு நினைக்கிறேன். அப்படி தான் காட்டுது மேப்புன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேங்க. சரியாக தெரியலை, மாற்றி வந்துட்டோமோ? கரெக்டுங்க, ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் காட்டுது. 2 hour பேக்கேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. 650. அதை பார்த்தீங்கன்னா சேலையூர் வண்டி கிடச்சிருக்காதுங்க. அதை பார்த்தீங்கன்னா கார் கிடச்சிருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்னு காமிச்சிருக்கும் ஊபர்லேயே ஆட்டோமேட்டிக்காக. சரி ஓகே அப்புறம் பேக்கேஜ் போட்டுடலாம் அப்படின்னு கஸ்டமர் பேக்கேஜ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பேக்கேஜ் வரும். சரி ஓகே அப்படியே போவோம். எப்படி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகலை, 10 மணி தான் ஆயிருக்கு. நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணாலும் 11 12 பக்கம் ட்ராப் பண்ணாலும் அங்கேருந்து ரூமுக்கு எம்டி கூட அடிச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 20-25 கிலோமீட்டர் எம்டி அடிச்சிருது. இல்லைனா ஒரு 300,000 டீசல் போனால் போதுன்னு எம்டி அடிச்சிருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு காலையிலையும் பார்த்தீங்கன்னா 8 மணி டியூட்டி எடுக்கணும். 8 மணி டியூட்டி இருந்தால் நம்ம பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 7 மணி தான் நம்ம லாகின் வரணும். அப்போ நம்ம ஒரு 6 மணி போல் எழுந்து ரெடி ஆகிட்டு ஒரு 7 மணிக்குள்ளே லாகின் வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம டைம் கிடைக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. ஏன்னா சப்போஸ் கஸ்டமர் புக்கிங் போட்டு வண்டி வரலன்ட்டு வேறு வண்டி ஏதாவது பிடிக்க வாய்ப்பு இருக்குது, பிடிச்சி வேறு வண்டியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி சார் வந்துட்டு சார் ஆந்தவே இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் ஓகே கால் பண்ணியாச்சு. ரிங்கு போகுது. 4 கிலோமீட்டர். லைட்டாக முது வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போய் என்னென்ன மாதிரி காட்டுது மேப்பு, டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா தமிழ் போய்ட்டு கஸ்டம் பிளேஸ் போய்ட்டு கஸ்டம் பிக்கப் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறாங்க.
சும்மா ஜம்மு கஸ்டமர் லொகேஷன் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:06 ஆகுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பாக்ஸ் தாங்க ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ண போகிற கஸ்டமரை. அப்படியே சும்மா ஜம்மு ஸ்டார் பாக்ஸில் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. உள்ளேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா சோக்கிங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலையூர் தாங்க ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டாங்க. 20 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. கரெக்டாக 20 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு மேப் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ தொலை வருதுன்ட்டு. எவ்வளோ தொலை வருதுன்னு தெரியலிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:52 ஆகிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரூமுக்கு கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் வருது செக் பண்ணிடலாங்க. எவ்வளோ நேரம் எவ்வளோ ஒரு 35 நிமிஷங்க. 18 கிலோமீட்டர் காட்டுது கரெக்டாக இங்கேருந்து நம்ம ரூமுக்கு. சரி ஓகே. அப்படியே இங்கேருந்து எம்டி தான் அடிக்கணும், வேறு வழி இல்லைங்க. எடுத்துட்டோம், எடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல, எடுத்துட்டோம். அதுவும் மழை வேறு பெய்யுதுங்க. பார்க்கலாங்க. கோ வேறு ஆன் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் கோவில் டியூட்டி வச்சுன்னா நல்லாயிருக்கும். நைட்டில் கோவில் டியூட்டி வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வரும். 13 கிலோமீட்டர் 180 ரூபா, 150 ரூபா, 160 ரூபா இந்த மாதிரி தாங்க வரும். சரி தான் டீசல் வந்தால் போதும், எடுத்துகிட்டு போகலாம். சரி பார்க்கலாங்க. ஆன் பண்ணி வச்சுருக்கோம். கோ ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வேறு என்ன ஆன் பண்ணி வச்சுருக்கோம், ஊபர் ஆன் பண்ணி வச்சுருக்குங்க. இது 3 ஆன் பண்ணி வச்சுருக்கோம். மிச்சம் வேறு எதுவும் டியூட்டி எவ்வளோ வராதுங்க. சும்மா அந்த ஆப்லாம் சும்மா தாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர். இப்போ ரேபிட்டோ புதுசாக உள்ள வந்ததுன்னா ரேபிட்டோ அளவுக்கு டியூட்டி வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ரேபிட்டோவில் ஓட்டுறது இல்லை சரியா, அப்படின்றனால நமக்கு டியூட்டி தர மாட்டாங்க. பார்க்கலாங்க. சப்போஸ் டியூட்டி வந்தால் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு டீசல் தான் 100 ரூபா போனால் போதும், நம்ம ரூமுக்கு போயிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலைல வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி எடுக்கணும். நம்ம இங்கேயே பார்த்து தூங்கிட்டு காலைல வந்து திருப்பி எம்டி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். டியூட்டி வரும். ஆனால் நம்ம இங்கே காரில் படுறது போல் மழை வேறு பெய்யுது. அப்படியே ஜம்மு ரூமில் படுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ எந்த சைடு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரூட்டே தாங்க போக போகிறோம். எந்த ரூட்டு ஓகேங்க, அதான் நம்ம ஆலந்தூர் ரூட்டு, அந்த ரூட்டு தாங்க கரெக்டுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரைட் எடுத்துக்கலாங்க. அப்படியே சும்மா ஜம்மு ரைட் எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. ஆப்போசிட்டில் ஒன் வேல வண்டி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக ஆரன் அடிச்சுட்டு ஏறுவோம். ஓகேங்க. வண்டி இப்போ எதுவும் வரல. மழை நல்லா மழை ஆரம்பிச்சிச்சிங்க. அப்படி வெளுத்து வாங்க. மழை காலம் வந்துருச்சு, மழை காலம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து தாங்க ஓட்டணும். நம்ம வண்டியிலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சைடில் அது மிரர் சுத்தமாக தெரியல பாருங்கள். வெறும் அந்த பிரைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியும். அந்த சைடு வண்டி வருது எவ்வளோ கிட்ட வருதுன்னு தெரியாதுங்க, கெஸ்ஸிங் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் ஃபார்ம் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளுற ஹேர், அதாவது ஏசி வெளியே வரதை மூடிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த இடத்துல லைட்டாக லீக்கேஜ் ஆகிறனால அந்த இடத்துல ஃபுல்லாக இது இருக்குங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கவே முடியாது, லெஃப்ட் சைடு வண்டி தான் பார்க்க முடியாது. இந்த சைடு ரொம்ப கிட்ட வந்த மட்டும் தான் தெரியும். நம்ம சப்போஸ் கெஸ்ஸிங் வச்சுலாம் லெஃப்ட்டில் டக்குன்னு வர முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தாங்க வரணும். ரைட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரைட்டில் எதுவும் இல்லைங்க. இந்த அளவுக்கு கிளியராக இந்த ரைட்டில் லெஃப்ட்டில் தெரியாதுங்க. ரைட்டில் கிளியராக தெரியுது, அதே மாதிரி லெஃப்ட்டில் தெரியாதுங்க. அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோன்ற பட்சத்தில் டக்குன்னு லெஃப்ட் எடுக்கும்போது லெஃப்ட்டில் தான் வண்டி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை டைமில் பொறுமையாக போங்க. ஹைவேல ஸ்பீடாக போக பரவாயில்ல, இருந்தால் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஸ்பீடாக போகாதீங்க. ஏன்னா மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்காது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டியே இதுவாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைடில் வண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு இந்த ஸ்டூடியோ அடிச்சா எடுப்போம். அப்படின்னா ரூம் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதில் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோல் தாங்க எடுத்திருக்கோம். 300 சில்லற அமௌண்ட்டு காமிச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் பார்த்தங்க, ஊபரில் டியூட்டி வரல. சரி ஓகே, சும்மா வெயிட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம எதாவது வேறு எதாவது ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் ரேபிட்டோவை. பார்த்தா கரெக்டாக ரேபிட்டோ டியூட்டி அடிச்சிச்சிங்க. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லொக்கேஷன் தாங்க, கேகே நகரே ட்ராப்புங்க. பெட்டர் கேகே நகரே ட்ராப்பு. அப்படியே சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு ஒரு 12 மணி ஆச்சுன்னா நம்ம போயிட்டு படுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி பக்கத்தில் போய் பார்த்துடலாங்க. 1 மணி பக்கம் ஆகிடுங்க. அப்படி போய் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சது வெற்றி அப்படின்னா 15 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. இங்கே இந்த லெஃப்ட்டா, ஆமாங்க இந்த லெஃப்ட் தாங்க. 15 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சிங்க. அது ஜெயச்சந்திரன் ஓட்டின மாதிரி ரோடு இதுதாங்க கரெக்டுங்க. ஜெயச்சந்திரன் ஓட்டின மாதிரி ரோட்டில் வர சொன்னாங்க. இதுதாங்க ஸ்ட்ரெயிட்டு லாஸ்ட் வரைக்கும் வாங்க, ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தோம் கரெக்டுங்க. 15 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. 15 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க ஊபரில் காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா 333 ரூபாவோ சம்திங் எவ்வளோ காமிச்சாங்க. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:13 ஆகுதுங்க. அதை பார்த்தீங்கன்னா 11:13 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டி பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க. சரி வந்தோடனே பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறாங்க.
நம்ம பற்றி சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கேகே நகர் தாங்க ட்ராப் பண்ணோம். அப்படி சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோ வாங்கணும் பார்த்தீங்கன்னா 336 அமௌண்ட் வாங்கணுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு அமௌண்ட் வாங்கியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்க் ரோடு தாங்க இருக்கும். கரெக்டாக கேகே நகர் சிவன் பார்க் ரோடு தான் இருக்கும். எந்த ரோடு? ஆமாங்க, இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா 108 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க. இந்த டியூட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் பார்த்தீங்கன்னா 336 ரூபா, அதாவது 336. இந்த டியூட்டிக்கு அமௌண்ட் நம்ம வாங்கின அமௌண்ட்டுங்க. ரேபிடோவில் போன டியூட்டி நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் போயிருந்தோங்க. ஊபரில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். 2 ஹவர் பேக்கேஜ் எடுத்து 16 கிலோமீட்டர், அது 20 கிலோமீட்டர் பக்கம் வந்தது. 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஊபர் பார்த்தீங்கன்னா 614 ரூபாவோ சம்திங் கொடுத்துருந்தாங்க. இருங்க செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ மட்டும் கொடுத்துருந்தாங்க ஊபரில் அப்படின்ட்டு. அதாங்க 614 ஏதோ கொடுத்துருந்தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பி வந்தாச்சு. நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு ஆமாங்க 614 தாங்க ஆன்லைன் பேமெண்ட்டுங்க. சரி ஓகே, நிறைய கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா ரேபிடோங்க. ரேபிடோவில் ஆன்லைன் பேமெண்ட்டாக கிடையாதுங்க, கேஷ் பேமெண்ட் தான். அது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட் வாங்கியாச்சுங்க. ஜிபே பண்ணிட்டாரு கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்முன்னு வாங்கிட்டு அப்படியே சும்மா ஜம்மு ரூம் கிளம்பிட்டோங்க. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்மு ரூமோட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. டைம் கரெக்டாக என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:59 ஆகுதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டாக 11:59 ஆகுது டைமு. அதாவது பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆக போகுதுங்க. இப்போ தாங்க டியூட்டி ஏர்ன் பண்ணோம். ஏர்ன் பண்ண சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு. லாஸ்ட்டாக டியூட்டி எவ்வளோ கொடுத்தாங்க ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 336 கொடுத்தாங்க. இன்றைக்கி வெற்றிகரமாக டியூட்டி மட்டும் முச்சாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருந்தாங்க மொத்தம் நம்ம இன்றைக்கி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் 2 பேக்கேஜ் எடுத்திருந்தோம். அப்புறம் ஒரு ட்ராப் எடுத்திருந்தோம் ஊபரில். அப்புறம் ஓன் டியூட்டி ஒன்று முடிச்சிருந்தோங்க. ஓன் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எடுத்திருந்தோம், முடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ டியூட்டி முடிச்சோங்க. மொத்தம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சவாரி முடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3, அப்புறம் இது ஒரு 1, 4, 5 சவாரி நீங்கள் மொத்தம் முடிச்சிருக்குங்க. ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ எதாவது முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திங்கன்னா மறக்காமல் 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு விடுங்க, 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு விடுங்க. நம்ம சேஃப்டி நம்ம தான் ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். பாய்ங்க.